So good evening students. Today we will see the current affairs analysis dated from 14th and 15th Jan 2021. First news, data on retail inflation and factory output. So retail inflation oda CPI inflation, consumer price index வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த டேட்டா ஃபார் நவம்பர் மந்த். ஸோ அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சாரி டிசம்பர் மந்த் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கம்பேர்ட் வித் நவம்பர் மந்த். சரியா? ஸோ அதில் அதோட டேட்டாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்ஃப்ளேஷன் வந்து 6.93 வரைக்கும் இருந்துச்சு நவம்பர் டைம் பீரியடில். நவ் இட் ரெடியூஸ் டு 4.59%. அதுக்கான ரீசன் வந்து ஃபுட்டு வந்து ப்ரொடக்ஷன்ஸ் அதிகமாகும், அதோட ப்ரைஸஸ் வந்து ரொம்ப கம்மியாக போனது தான் ரீசன் அப்படின்றது சொல்லப்படுது. தென் லைக் ஆர்பிஐ பொறுத்த வரைக்கும் இப்போது இன்ஃப்ளேஷனை பொறுத்த வரைக்கும் 4லேருந்து +2 லைக் அது வரைக்கும் போகலாம், 6 வரைக்கும் போகலாம், -2 வரைக்கும் போகலாம். ரொம்ப கீழே போச்சுனாலும் இட் வில் அஃபெக்ட் தி பீப்புள், ரொம்ப அதிகமாக போச்சுனாலும் இட் வில் அஃபெக்ட் த பீப்புள். ஸோ அதான் இது. ஸோ பை மந்த்லி மானிட்டரி பாலிசி அவங்க அதை ரெப்போ ரேட்டை வச்சு அதை கண்ட்ரோல் பண்ணால் பீப்புள் நோ தட். காசஸ் ஆஃப் டிக்ளைன் நான் உங்களுக்கு சொன்னேன், ஃபுட் ப்ரைஸ் ரொம்ப டவுன் ஆனது. அது மட்டும் இல்லை, ஃபேக்ட்ரி அவுட்புட்டோட டேட்டாவும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். முதல்ல நம்ம படித்த சிபிஐ இன்ஃப்ளேஷனோட டேட்டாவை எடுக்கிறது யாருன்னா என்எஸ்ஓ, நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ். இந்த டேட்டாவை ரிலீஸ் பண்ணுறது என்எஸ்ஓ தான். சரியா? ஸோ இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு இல்லையா? லைக் எலக்ட்ரிசிட்டி, சிமெண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த மாதிரி லைக் 8 கோர் இண்டஸ்ட்ரீஸோட ப்ரொடக்ஷனை பொறுத்து தான் அந்த இண்டெக்ஸும் எடுக்கப்படுது. ஸோ அதோட க்ரோத் அதிகமாக இருந்துச்சுன்னா எக்ஸ்போர்ட் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும். ப்ரொடக்ஷன் அதிகமாக இருந்துச்சு இட் வில் ஹெல்ப் ஃபார் தி பீப்புள். ஸோ அது டிமாண்ட் ஏற்ற மாதிரி தான் அதிகமாக இருக்கும். ஸோ டிமாண்ட் கம்மி, ஸோ ஆட்டோமேட்டிக்லி வி கேன் ப்ரெடிக்ட் தி அன்எம்ப்ளாய்மெண்ட் எல்லாத்தையும் இங்கே பார்க்க முடியும். இண்டெக்ஸ் இந்த இண்டெக்ஸை பொறுத்தவரைக்கும் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனை மட்டும் சொல்லக்கூடியது. கோர் செக்டாரோட இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் அது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லப்படுது. முன்னாடி இருந்த ப்ரொடக்ஷன் இஸ் வெரி லெஸ். அது காரணம் மைனிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் செக்டார்ஸ் வந்து ரொம்ப ப்ராப்ளமில் இருக்கிறது சொல்லப்படுது. சிபிஐ இன்ஃப்ளேஷன் அவங்களுக்கு சொன்ன மாதிரி என்எஸ்ஓ ரிலீஸ் பண்ண சிபிஐயில் ஒரு 4 விதமான டேட்டாஸ் எடுக்கப்படுது. சிபிஐ ரூரல், அப்புறம் சிபிஐ அர்பன் எடுக்கிறாங்க. தட் இஸ் கம்பைன்ட் அப்படின்ற கேட்டகரியில் வரும். அப்புறம் சிபிஐ இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ், அக்ரிகல்ச்சர் லேபர், அப்புறம் ரூரல் லேபர்ஸ். இந்த லேபருக்கானது எல்லாமே வந்து யார் எடுக்கிறாங்கன்னா லேபர் பியூரோ எடுக்கிறாங்க. இந்த இதெல்லாம் கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க யூபிஎஸ்சி. ஸோ பி கேர்ஃபுல் வைல் ஸ்டடிங் தோஸ் திங்ஸ். எக்கனாமிக்ஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங், இன்ஃப்ளேஷனை பற்றி படிக்கும்போது இந்த டாபிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். தென் லேபர் பியூரோ எடுக்கக்கூடிய இந்த ரிப்போர்ட் மெயின்லி லைக் ஒரு கம்பெனி ஒர்க்கர்ஸ், இண்டஸ்ட்ரியலில் ஒர்க் பண்ணக்கூடிய பீப்புளுக்கு எதுக்கு அந்த டேட்டாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட டியர்னஸ் அலோன், டிஏ கொடுப்பாங்க இல்லையா, அதை வந்து ரொம்ப இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குன்னா டியர்னஸ் அலோன்ஸை கூட்டுவாங்க. அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் பீப்புளுக்கு மினிமம் வேஜஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ரூரல் ஏரியாவில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் லேபரோட லைக் இன்ஃப்ளேஷனை வந்து சிபிஐயில் எடுக்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி சிபிஐ அர்பன் அண்ட் சிபிஐ ரூரல் இந்த ரெண்டும் எடுக்கிறது யாருன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ், நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் தான், மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் கீழே வரக்கூடியது. சிபிஐ பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா கன்சியூமர் டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். அதோட ரேட் வந்து ஒரு லைக் மினிமம் ஒரு பாஸ்கெட் ஆஃப் கூட்ஸ், ஒரு பாஸ்கெட்டில் இருக்கக்கூடிய கூட்ஸ் எல்லாமே அங்கே இருக்கும். அதில் இருக்கக்கூடிய கூட்ஸோட ரேட் வந்து ரொம்ப அதிகமாச்சுன்னா இட் வில் அஃபெக்ட் தி புவர் பீப்புள் ஆர் நார்மல் மிடில் இன்கம் பீப்புள். ஸோ அதுக்கு அதை ரொம்ப அதிகமாச்சுன்னா அது பாதிக்கப்படும், ரொம்ப கம்மியாச்சுன்னாலும் இட் வில் அஃபெக்ட் த ஃபார்மர்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அதை மானிட்டர் பண்ணி, அப்போ இந்தியாவோட ப்ரொடக்ஷனும் ரொம்ப கம்மியாச்சுன்னா இட் வில் கோ டவுன். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்த மானிட்டரிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஃபுட்டு, ஃபியூவல் ப்ரைஸஸ், நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் எல்லாமே அதில் வரும். சரியா? தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ பீப்புள். தென் காயக்கல்ப் அப்படின்ற அவார்ட்ஸ், காயக்கல்ப் அவார்டை பொறுத்த வரைக்கும் இப்போ இஷ்யூ பண்ணியிருக்காங்க மெயின்லி ஃபார் சானிடேஷனே எந்த ஹாஸ்பிட்டல்ஸ், ஃபேமிலி லைக் ஹெல்த் சென்டர்ஸ், ப்ரைவேட்டாக இருக்கட்டும் பப்ளிக்காக இருக்கட்டும், இல்லைனா கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர்ஸ், யாரெல்லாம் ப்ராப்பராக லைக் அதை மெயின்டைன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த அவார்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த இனிஷியேட்டிவ் பேர் நேஷ்னல் இனிஷியேட்டிவ் லைக் காயக்கல்ப் அவார்டு அப்படின்னு கொடுக்குறாங்க. லைக் ஒரு 2015 இதை லான்ச் பண்ணாங்க. ஸ்வச் பாரத் அபியான் கீழே இதுவும் வரும். சரியா? ஸோ தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஸோ காயக்கல்பை பொறுத்த வரைக்கும் ஹைஜீன், சானிடேஷன், கிளீன்லினஸ் இன் பப்ளிக் ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாமே இதில் நோட் பண்ணுறாங்க. சரியா? ஸோ டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல், சப்டிவிஷனல் ஹாஸ்பிட்டல், ஹெல்த் சென்டர்ஸ் இதெல்லாமே யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா ப்ரைவேட்டும் இருக்குது, பப்ளிக்கும் இருக்குது, ரெண்டு பேருக்குமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. மெயின்லி ஆப்ஜெக்டிவ்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா
கிளீனினஸை ப்ரமோட் பண்ணுறது. நான் உங்களுக்கு ஸ்வச் பாரத் சிஸ்டம் கீழே வரும்னு சொன்னேன். கிளீனினஸை மெயினாக ப்ரமோட் பண்ணுறதுக்காக தான் இது லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. ஹைஜீன், இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் இதெல்லாம் யார் கரெக்டாக பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே இந்த அவார்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. தென் மீரா ஹாஸ்பிட்டல் அவார்ட் லைக் ஒரு இது கொடுக்குறாங்க. அது மெயினாக இட்ஸ் இனிஷியேட்டிவ், இட்ஸ் நாட் அன் அவார்ட். ஸோ இது எதுக்கு அப்படின்னா லைக் பேஷண்ட் ரியாக்ஷன்ஸ், அவங்க கொடுக்கக்கூடிய சர்வீசஸ் எப்படி ஆஃபர் பண்ணப்படுது அதுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ லைக் அது லைக் ஒரு ஃபீட்பேக் மாதிரி இது, சரியா. தென் ஸ்வச் ஸ்வஸ்த சர்வாத்ரா, இது வந்து ட்ரிங்கிங் லைக் மினிஸ்ட்ரியும் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் சானிடேஷனும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபேமிலி ஹெல்த் வெல்ஃபேர்ஸும் சேர்ந்து பண்ணுறாங்க. ஒரு லைக் ஓப்பன் டெஃபிகேஷன் இல்லாத ஒரு ஊரில், ஒரு கிராமத்தில் ஓப்பன் டெஃபிகேஷன் இல்லை அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஹெல்த் சென்டர்ஸுக்கு வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஹெல்த் சென்டர்ஸுக்கு இதை கொடுக்குறாங்க 10 lakh rupees. இது எதுக்கு அப்படின்னா அவங்க அந்த ஓப்பன் டெஃபிகேஷன் ஃப்ரீ ஜோனில் இன்னும் கிளீன்லினஸ் அதிகப்படுத்துறதுக்கும் ப்ளஸ் இவங்களோட அந்த காயக்கல்ப் கேட்டகரி விச் மீன்ஸ் ஹைஜீன் சானிடேஷனை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த அவார்ட், இந்த கேஷ் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. அப்போது ஒரு ஓப்பன் டெஃபிகேஷன் ஃப்ரீ ஏரியாவில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இன்னும் பியூராக இருக்கணும் அப்படின்றது. அதுக்காக அந்த காயக்கல்ப் ஸ்கீம் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அந்த 10 lakh rupees வந்து அவார்ட் பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட். தென் தேர்ட் வந்து ஏஷியன் ஹவுபாரா பஸ்டர்ட். இது லாஸ்ட் இயர் நம்ம பார்த்தோம். இதே டைம் பீரியடில் தான் அந்த அரேபியன் பீப்புளுக்கு வந்து ராயல் பீப்புளுக்கு வந்து வேட்டையாடுறது அவங்களுக்கு வழக்கம், ஹண்டிங் பண்ணுறது. அந்த ஹண்டிங் ப்ராக்டிசஸுக்காக வந்து இந்த பாகிஸ்தானில் அந்த பேர்டு வந்து இனப்பெருக்க காலம் முடிஞ்சு அது வந்து லைக் வின்டர் சீசன் அது என்ன பண்ணோம் அப்படின்னா ஏஷியன் ஏரியாவுக்கு வருது. ஸோ பாகிஸ்தான், அரேபியன் கண்ட்ரி, சவுத் ஆஃப்ரிக்காவுக்கெல்லாம் வருது. ஸோ அந்த டைம் பீரியடில் இவங்க ஹண்டிங் பண்ணுற அவங்க பழக்கமாக வச்சுருக்காங்க. ஸோ அங்கே சில பேன் இருக்கிறதுனால அவங்க எல்லாம் பாகிஸ்தானில் பெர்மிஷன் வாங்கி அங்கே பாகிஸ்தானில் ஹண்டிங் ப்ராக்டிசஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான். ஸோ அதனால தான் நியூஸ் வந்திருக்கு. தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ பீப்புள். நம்ம பஸ்டர்ட் கேட்டகரியில் இந்தியன் பஸ்டர்ட் உங்களுக்கு தெரியும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் கேட்டகரியில் வரும். அது மாதிரி ஹவுபாரா பஸ்டர்ட் வந்து it's not a part of India, but you have to know it's a family of bustard family, சரியா. ஸோ அதனால் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். லைக் இது வந்து வல்னரபிள் கேட்டகரியில் வருது ஐயூசிஎனில். சைட்ஸில் ஒன் கேட்டகரி வருது. அப்புறம் CMS, that is Conservation of Migratory Species of Wild Animals, அது வந்து Appendix 2 கேட்டகரியில் வருது. இதெல்லாம் நீங்கள் மானிட்டர் பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரியா. இந்த பேர்டை பார்த்துக்கோங்க, ஜஸ்ட் நோ த நேம், எந்த ஏரியாவில் இருக்குது அப்படின்றது. சவுத் ஆஃப்ரிக்கா, ஆஃப்ரிக்காவோட ஹார்ன் ஆஃப் ஆஃப்ரிக்கா இந்த ஏரியாலாம் இருக்குது, அரப் கண்ட்ரீஸ் இந்த கண்ட்ரீஸில் எல்லாம் இருக்கும். விண்டர் டைம் பீரியடில் இட் வில் கம் லைக் பிலோ, கீழே நோக்கி வரும், ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகானை தாண்டி இந்த பக்கம் வரும். Then USA redesignates Cuba as a state-sponsored terrorism. 2015 வரைக்கும் அவங்கள முன்னாடியும் டெரரிஸ்ட் கண்ட்ரி அப்படின்ற பேரில் தான் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வேவிங் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் அவங்கள டெரரிஸ்ட் கண்ட்ரிஸ் அப்படின்ற கேட்டகரியில் கொண்டு போயிருங்க. அது ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனோட லைக் ஒபாமா பீரியடில் நிறைய பயலாட்ரல் நெகோசியேஷன்ஸ் எல்லாம். கியூபாவை பொறுத்த வரைக்கும் 1959 அவங்க வந்து யூஎஸுக்கு எதிரான சில நடவடிக்கைகள், புரட்சிகள், அங்கே அவங்களுக்கு ஃபேவராக இருந்த ஒரு கவர்மெண்ட்ஸ், அந்த கவர்மெண்ட்டை வந்து ஃபிடல் காஸ்ட்ரோ குரூப்ஸ் என்ன பண்ணாங்கன்னா ரிவோல்ட் பண்ணி அவங்கள அனுப்பி அங்கே கம்யூனிஸ்ட் ஆட்சிகள், அவங்க ரஷ்யாவுக்கு ரொம்ப ஃபேவராக இருந்தாங்க. அப்போ கேபிட்டலிஸ்ட்டுக்கும் கம்யூனிஸ்ட்டுக்கும் ப்ராப்ளம் இருந்ததுனால அப்போவே ஃபிடல் காஸ்ட்ரோ குரூப்ஸ் அவங்க எதிர்த்துட்டு இருந்தாங்க. அமெரிக்கா நிறைய டெரரிஸ்ட் குரூப்ஸுக்கும் அவங்க ஃபண்டிங் பண்ணுறாங்க அப்படின்றதுனால அன்றைக்கும் கம்ப்ளைண்ட் சாங்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. சாங்ஷன்னா எக்கனாமிக் சாங்ஷன்ஸ். அமெரிக்காவிலேருந்து எந்த ட்ரேடும் நார்மலாக இருக்காது. லைக் அது என்னென்ன ட்ரேட்ஸ் அப்படின்னா லைக் எக்கனாமிக்கல் ட்ரேடாக இருக்கட்டும், பீப்புள்ஸ் அங்கே மூவ்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே அங்கே பேன் பண்ணப்படுது, சரியா. ஸோ இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போது திருப்பியும் ஸ்டேட் ஸ்பான்சர்ட் டெரரிசம் அப்படின்ற பேரில் திருப்பியும் அப்போது ஃபிடல் காஸ்ட்ரோட டைம் பீரியட், அவரோட எண்டிங் டைம் பீரியடில் இந்த டைஸ் எல்லாமே நார்மலைஸ் ஆச்சு. திருப்பி இப்போ ஒபாமா போனதுக்கப்புறம், ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் எல்லாமே ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ திருப்பியும் ஸ்டேட் ஸ்பான்சர்ட் டெரரிசம் கண்ட்ரி அப்படின்ற பேர் அவங்களுக்கு கொடுத்து சாங்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. சாங்ஷன்ஸ்னால் இட்ஸ் நாட் இன்டர்நேஷ்னல் சாங்ஷன், இட்ஸ் அ யூஎஸ் சாங்ஷன் தான். அப்போ யூஎஸ் கண்ட்ரிலேருந்து அவங்களுக்கு வரக்கூடிய டிஃபென்ஸ் சப்போர்ட்டாக இருக்கட்டும், எந்த எக்யூப்மெண்ட்ஸும் யூஎஸ்ஏலேருந்து வாங்க முடியாது. ஸோ யூ கேன் see there sanctions also place countries and persons that engage certain like trade, அவங்க கூட யாரும் ட்ரேட் பண்ண முடியாது. ஆல்ரெடி இவங்க சாங்ஷன் வச்சது சிரியா, ஈரான், நார்த் கொரியா, கியூபா 2015 வேவிங் கொடுத்தாங்க, திருப்பியும் அதை ஆட் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் இட் வாஸ் இம்பார்ட்டன்ட். கரீபியன் சி ஏரியாவில் வரும் கியூபா கண்ட்ரி. ஹவானா சிண்ட்ரம் உங்களுக்கு தெரியும்,
மெயினாக கியூபா வந்து இப்போ திருப்பி டெசிக்னேட் பண்ணுறதுக்கான ரீசன் என்னன்னா ஹவானா சிண்ட்ரம் 2016 நடந்துச்சு. அது என்னன்னா அங்கே இருக்கக்கூடிய டிப்ளமேட்ஸ் இப்போ ரீசெண்டாக சைனா வந்து ஒரு பெரிய மைக்ரோவேவ் சவுண்ட்ஸ் வந்து இது பண்ணி நம்ம வீரர்களை தாக்குனாங்க அப்படின்னு ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் ஆச்சு. அது வந்து ஒரு வெப்பன். இப்போ நியூ ஏராவில் நம்ம மிலிட்ரிஸ் எல்லாமே பயன்படுத்துறதுக்கு நம்ம இந்தியாவில் மற்ற கண்ட்ரிஸ் பயன்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணக்கூடிய ஒரு சவுண்ட். அப்படின்னா ஹியூமன் கேட்குறத விட அதிகமாக அவங்களுக்கு அச்சுறுத்தக்கூடிய ஒலிகளை எழுப்பும்போது அவங்க அஃபெக்ட் ஆகுறாங்க, அவங்க பிசிக் அஃபெக்ட் ஆகுது, அவங்க சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ தே வில் கோ நாட் அப்நார்மல் கேட்டகரியில் போயிடுவாங்க. ஸோ அப்படி நிறைய டிப்ளமேட்ஸ் அவங்க யூஎஸில் இருந்து அங்கே இருந்த டெலிகேட்ஸ் பீப்புள்ஸ் வந்து இந்த சவுண்ட்னால் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. அதான் ஹவானா சிண்ட்ரம் அப்படின்னு பேர். 2016 இட் கேம் இந்த சிண்ட்ரம். அதுவும் ஒரு ரீசன். USA diplomats, other employees stationed in Havana reported feeling ill after hearing a strange sound. அது வந்து கியூபா பண்ண ஒரு மிகப்பெரிய தாக்குதல் அப்படின்னு சொல்லப்படுது அந்த டிப்ளமேட்ஸுக்கு எதிராக. ஸோ அது ஒன்று. அப்புறம் ஹிஸ்டாரிக்கல் ரீசன் அவங்களுக்கு சொன்ன கியூபா ரெவல்யூஷன்ஸ் இதெல்லாமே கோல்டு வார் டைம் பீரியடில் இதெல்லாம் தான் ரீசன் உங்களுக்கு யூஎஸுக்கும் அவங்களுக்கும் இருந்த ப்ராப்ளம் இப்போ திருப்பியும் கண்டினியூ ஆகுறதுக்கான ரீசன். சரியா, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவோட ஸ்டாண்ட் எடுத்துனா கியூபா ஒரு ஃப்ரீயாக இருக்கிறதும் ஒரு இண்டிபெண்டன்ட் கண்ட்ரியாக இருக்கிறதும் வித்தவுட் சாங்ஷனாக இருக்கிறதா இந்தியா விரும்புது. அதுக்கு நம்ம யுனைடெட் நேஷன்லாம் ஓட்டிங் பண்ணியிருக்கோம், ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ஸ்லாம் அவங்களுக்கு ஃபேவராக ஓட் பண்ணியிருக்கோம். தென் லைட் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட், இது டிஆர்டிஓவால் டிசைன் பண்ணப்பட்டது. ப்ளஸ் HAL இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. LCA என்ற லைட் காம்பேக்ட் வெஹிக்கிள். தேஜஸ், இதில் நிறைய வெரைட்டி வருது. நம்ம இந்தியாவில் இண்டிஜினியஸாக மேட் பண்ண ஏர்கிராஃப்ட் லைட் காம்பேக்ட் ஏர்கிராஃப்டில் இது ஃபஸ்ட் ஒன் நம்ம பண்ணதில். அது நம்ம இது வரைக்கும் வெளிநாடுகள்லேருந்து இறக்குவோம். ரஃபேல் கூட நம்ம வெளிநாட்டிலேருந்து இறக்குவோம். இப்போது இதை வந்து கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி அப்ரூவல் கொடுத்து இதை இந்திய இராணுவத்துக்கு நேவி பர்பஸுக்கு பயன்படுத்தலாம், இந்தியன் இராணுவம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுறதுக்கு ஃபண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். MiG-21 ஏர் ஃபைட்டர் பிளைன்ஸ் வந்து நம்ம ரஷ்யா கிட்டேருந்து வாங்கியிருக்கோம். அது வந்து ரொம்ப ஓல்டர் ஒன். அது அந்த அபினவ் அவர் தாக்குதல் நடந்தப்போ உங்களுக்கு தெரியும், அது MiG தான். ஸோ அது ரொம்ப ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால தான் இப்போ நம்ம ரஃபேல் விமானங்கள் அதிகமாக உடனே ப்ரொக்யூர்மெண்ட் சீக்கிரம் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இதையும் இந்திய ராணுவத்தில் சேர்க்கும்போது இன்னும் வலு சேர்க்கும் அப்படின்னு. இட்ஸ் லைட் காம்பேக்ட், ஸோ ஃபியூவல் கம்மியாக இருக்கும், ஃபியூவல் யூஸ் பண்ணுறது. ஸோ ஏர் டு ஏர் ரீஃபியூவலிங் கெப்பாசிட்டி இருக்குது. பேலோடு வந்து 4000 kg வரைக்கும், அதோட ஸ்பீடு வந்து 1.8 மேக்ஸ் ஸ்பீடு வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேரியன்ஸ் எடுத்திங்கன்னா தேஜஸ் ட்ரெயினர் ஒன்று, அது அங்கே இருக்கக்கூடிய பைலட்ஸை ட்ரெயின் பண்ணுறதுக்கு. LIC நேவிக்கு, அப்புறம் தேஜாஸ் நேவி MK2 இதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, ஜஸ்ட் நோ. சரியா. தென் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்ஸ் இன் இந்தியா. நான் உங்களுக்கு தெரியும், நீங்கள் பொங்கல் செலிப்ரேட் பண்ணீங்க. ஸோ இந்த பொங்கல் வந்து மெயினாக ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபார்மர்ஸோட சக்ஸஸ் அப்படின்றது, அவங்க அறுவடை முடிஞ்சதுக்கு பிறகு அதை பொங்கி வர்றது அப்படின்றது தான் பொங்கல் அப்படின்றது. அவங்களோட ஹாப்பினஸ் பொங்குறது, அவங்க விளைச்சலோட அப் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம செலிப்ரேட் பண்ணோம். அதே மாதிரி மகார் சன்கிராந்தி, அது வந்து நார்தர்ன் ஏரியாவில் செலிப்ரேட். மெயினாக இதை செலிப்ரேட் பண்ணுறது நார்தர்ன் ஏரியாவில் லோக்ரி அப்படின்ற பேர்லலாம் செலிப்ரேட் பண்ண. மெயினாக இதை செலிப்ரேட் பண்ணுறது இப்போ வின்டர் சீசன் முடியுது. வின்டர் சீசன் முடியலைன்னும் ஃபெப் ஸ்டார்டிங் வரைக்கும் இருக்குது. ஆனால் சன் வந்து இப்போ எங்கே இருக்குது? ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் ஏரியாவில் இருக்குது. ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் உங்களுக்கு இக்குவேட்டருக்கு கீழே. முதல்ல சன் வந்து சம்மர் சீசனில் இங்கே இருக்கும், கேன்சர் மேலே இருக்கும். அதுக்கப்புறம் மூவ் ஆகி கேப்ரிகான் போயிடுச்சு. இப்போ கேப்ரிகான்லேருந்து இட் ஸ்டார்ட் கம்மிங் பேக். அப்படின்னா சம்மர் சீசனில் இங்கே வந்துடும். அப்போ இன்னும் உங்களுக்கு வெயில் அதிகமாகும். அதை நம்ம பொங்கி வர்றது ஹார்வெஸ்ட் முடிஞ்சு அதை செலிப்ரேட் பண்ணான்னா நார்த் இந்தியன் பீப்புள் அதுக்கு செலிப்ரேட் பண்ணலை. இந்த சம்மர் சீசன் இல்லைன்னா சன் வந்து திருப்பி கேன்சர் நோக்கி வர்றது, அதை வெல்கமிங் பண்ணுற டே தான் இந்த டே. ஸோ அதுக்கு உத்தராயன் அப்படின்ற ஃபெஸ்டிவல் குஜராத்தில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்புறம் அதில் இன்டர்நேஷ்னல் கைட்ஸ் ஃபெஸ்டிவலும் அதில் தான் நடக்குது. அப்புறம் போகாலி பிஹு அசாமில், ஒவ்வொரு ஏரியாக்களையும் டிஃப்ரெண்ட் நேம்ஸில் செலிப்ரேட் பண்ணுறோம். லோஹ்ரி சீக்ஸ் அண்ட் ஹிந்துஸ் அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. பொங்கல் தமிழ்நாட்டில். ஸோ ஒவ்வொரு ஏரியாவில் என்னென்ன பண்ணுறோம். மகா பிஹு வந்து உங்களுக்கு அசாம் ஏரியாவில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதுவும் ஹார்வெஸ்ட் அண்ட் தென் அவங்களோட அசாமீஸ் நியூ இயர் பிகினிங் அப்படின்றது மெயின்லி பிகாஸ் ஆஃப் சன். சம்மர் சீசன் சீக்கிரத்தில் வரும் அப்படின்ற ஒரு ரீசன் தான்.
அப்புறம் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் 1954 உங்களுக்கு ரீசெண்டாக கூட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்டர் காஸ்ட் மேரேஜ் ஒரு பர்சன் பண்ணணும், இன்டர் ரிலீஜியஸ் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னா ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் அடிப்படையில் we have to get permission. அது ஒரு 30 days பர்மிஷன். செக்ஷன் 5 ஆஃப் திஸ் ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ ஏன் இது ரீசனாக ரொம்ப ரீசனபிள் டைம்ஸில் இல்லைனா இப்போ ரீசெண்டாக ஏன் இது ஒரு கான்ட்ரவர்சினா, யூபியில் மத்திய பிரதேசில் ரிலீஜியஸ் கன்வர்ஷன் பண்ணி யாராவது திருமணம் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அதை பேன் பண்ணுறதுக்கு நிறைய சட்டங்கள் கொண்டு ஆல்ரெடி வி ஹேவிங் அன் ஆக்ட், ஓல்டு ஆக்ட் இருக்குது, ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட். இப்போ ஒரு மதத்தை சார்ந்தவர் இன்னொரு மதத்து லைக் பாலினத்தவரை கல்யாணம் பண்ணுறாரு அப்படி, அது போத் மேல் ஆர் ஃபீமேல் அப்படின்றப்போ தெர் இஸ் அ மேரேஜ் ஆஃபீஸர். இந்த ஆக்ட் அடிப்படையில் அவங்களுக்கு 30 டேஸ்க்கு முன்னாடி சொல்லணும். அவங்க 30 டேஸில் அந்த இதை வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க, அவங்களோட இமேஜ் ப்ளஸ் அவங்களோட டீட்டெயில்ஸ். அப்போ இந்த லைக் உங்களுக்கு கிறிஸ்டியானிட்டிலலாம் பேன்ஸ் ரீட் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதே கேட்டகரி தான். அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்போஸ் பண்ணுறவங்க அப்போஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆஃபீஸர்கிட்ட 30 டேஸ்க்குள்ளாடி போய் அப்போஸ் பண்ணணும். அதான் மெயின். இது இப்போ கன்வெர்ட் பண்ணிவிட்டு மேரேஜ் பண்ணுறது வேறு, இது வந்து கன்வெர்ட் ஆகாமல் மேரேஜ் பண்ணுறதுக்கான முறைமைகள். ஸோ இப்போது செக்ஷன் 5 வந்து ரொம்ப கான்ட்ரடிக்டியாக இருக்குது. அப்போ 30 நாள் வந்து நீங்கள் டிஸ்பிளே பண்ணும்போது அவங்களோட டிக்னிட்டி, அவங்களோட சீக்ரெட்ஸ் எல்லாமே நீங்கள் வெளிப்படுத்துறீங்க, அவங்க யாரை மேரேஜ் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் ஒரு வன்முறை உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லைனா ஃபேமிலி பீப்புள் அவங்கள சப்ரஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து இப்போது அலகாபாத் கோர்ட் வந்து ஸ்ட்ரக் டவுன் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை இனி செக்ஷன் 5ல் இருக்கக்கூடிய கேட்டகரி ஃபாலோ பண்ண தேவையில்லை அப்படின்னா 30 days பர்மிஷன் தேவையில்லை. ஸோ இட் வில் லீட் டு கன்வர்ஷன் அப்படின்றது சொல்லப்படுது. இப்போ நிறைய பேருக்கு ஈஸி டு மேரேஜுக்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். முன்னாடி பெர்மிஷன்லாம் வாங்கணும், இப்போ பெர்மிஷன்லாம் வாங்க வேணாம். டீட்டெயில்ஸ் ஆஃப் திஸ் வெர்டிக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க என்னெல்லாம் சொல்லிங்கன்னா, ப்ரொவிஷன் ஃபார் மேண்டேட்ரி பப்ளிகேஷன் ஆஃப் நோட்டீஸ் வந்து அவங்களோட ப்ரைவசி அவங்களோட லிபர்ட்டியை தடுக்குது, அதனால தேவையில்லைன்னு இருக்காங்க. அப்புறம் கோர்ட் ஆல்சோ நோட்டீஸ் டெஸ்பைட் செக்குலர் லா ஃபார் மேரேஜ் மெஜாரிட்டி ஆஃப் த மேரேஜஸ் இன் த கண்ட்ரி ஹேப்பன் as per religious. So when marriages under personal law do not require to notice or invitation for objection, such requirement is absolute in secular law. அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்ட்டு. பப்ளிஷிங் மேரேஜ் டீட்டெயில்ஸ் மேட் ஆப்ஷனல், அது வேணுங்கன்னா பண்ணால் போதும், இல்லைன்னா வேணான்ட்டு இருக்காங்க. ஸோ இதை மாதிரி சில டைரக்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி மேரேஜ் ஆஃபீஸருக்கு டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க லைக் அந்த 2 கப்புள்ஸும் சொன்னால் மட்டும்தான் அவர் டிஸ்பிளே பண்ணணும், இல்லைன்னா டிஸ்பிளே பண்ணக்கூடாது மேரேஜுக்கு பிறகு கூட. தென் இதெல்லாம் எந்த அடிப்படையில் சொல்லப்பட்டதுன்னா, இப்போ ரீசெண்டாக வந்த ஜட்ஜ்மெண்ட் ரைட் டு ப்ரைவசி ஃபண்டமெண்டல் ரைட் ஆர்டிகல் 21 அடிப்படையில் புட்டசாமி ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. ஹதியா மேரேஜ் கேஸ் உங்களுக்கு தெரியும். ஒரு லைக் லேடி, முஸ்லீம் லேடி வந்து முஸ்லீமா இன்னொரு ரிலீஜியன் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க வந்து லைக் ஃபோர்சிங் அவங்க கன்வெர்ட் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அது லவ் ஜிகாத் அப்படின்ற பேரில் கேரளாவில் நடந்த விஷயம். ஸோ லைக் கன்வெர்ட் பண்ணாங்க, ஃபோர்ஸ் பண்ணாங்க அப்படின்றதுனால அது ஒரு ப்ராப்ளம் வச்சு. அப்போது அந்த லேடி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு வெர்டிக்ட் என்ன வந்துச்சுன்னா, தட் இஸ் தேர் வில், அவங்க என்ன யாரை கல்யாணம் பண்ணணும் அப்படின்றது. ஸோ அதான் அந்த ரைட் டு ப்ரைவசி அடிப்படையில் தான் அவங்களுக்கும் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கப்பட்டுச்சு. அப்புறம் நவ்தீஜ் சிங் ஜோஹர் அப்புறம் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ் 2018 நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், ஆர்டிகல் 21 கிளாஸில் நடத்தும்போது சொன்னேன், ப்ரைவசி அப்படின்ற பேரில் உங்களுக்கு ஹோமோசெக்சுவாலிட்டியும் பேன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. 377 வந்து இனி தண்டிக்க முடியாது ஹோமோசெக்சுவாலிட்டி அப்படின்னு சொன்னேன். அதுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் தான் இது. ஸோ இதெல்லாமே வந்து பெனிஃபிட் பண்ணியிருக்கு அப்படின்றது தான். இன்னும் நிறைய விஷயங்களுக்கு சேஞ்சஸ் வரும் அப்படின்றது தான் நம்ம ஏற்கனவே ஆர்டிகல் 21லையும் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ வி கேன் சி மோர். தென் மாகி மேளா இது பஞ்சாபில் செலிப்ரேட் பண்ண. குரு கோவிந்த் சிங் எல்லாருக்கும் தெரியும். தேஜ் பகதூர் அவரோட ஃபாதர் தேஜ் பகதூர் வந்து அவுரங்கசீப்பால் கொல்லப்படுவார். ஸோ அதுக்கு பிறகு குரு கோவிந்த் சிங் வந்து 9th அவரோட 9வது வயசில் அவர் சீக்கா வைக்கப்படுவார், 10th குருன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வைக்கப்படும் போது அவர் வந்து இந்த கால்சா அப்படின்ற ஒரு குரூப்பை உருவாக்குவார், ப்ரொடெக்ஷன் ஃபார் த குருஸ். அதனால தான் இன்னைக்கு கிருப்பான் வந்து பயன்படுத்துகிறாங்க, அவங்கக்கிட்ட சின்ன வால் இருக்கும். ஸோ இது எதுக்கு அப்படின்னா இவரை டிஃபெண்ட் பண்ணுறது, முகலாயர்கள் இவரை அட்டாக் பண்ண ட்ரை பண்ண இவரை டிஃபெண்ட் பண்ணப்போ ஒரு 40 வீரர்கள் சீக்கியர்கள் வந்து தங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க இவரை பாதுகாக்கிறதுக்காக. அந்த டே தான் அந்த செலிப்ரேஷன் கொண்டாடுறாங்க. அது வந்து லைக் உங்களோட அந்த சங்கராந்தி ஃபெஸ்டிவல் இருக்கு இல்லையா, அந்த ஃபெஸ்டிவலுக்கு மார்னிங் இது செலிப்ரேட் பண்ணுறாங்க. சங்கராந்தி வந்து நைட்டு அதை ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன், போகி ஃபெஸ்டிவல். ஸோ பீப்புள் நோ தட்.
Then lumpy skin disease, so it's a virus spreaded in அது என்னன்னா பாக்ஸ் வைரஸ். இது அனிமல்ஸுக்கு வரக்கூடியது. இந்தியாவில் இப்போ தான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட். மற்றபடி அவ்வளோ இம்பார்ட்டன்ட். நேம் தெரிஞ்சுக்கோங்க. ஷீப் கேட்டகரி, கோட்டு, பஃபல்லோ, கவ், இந்த மாதிரி கேட்டகரி. இந்த ஹெட்டு பகுதியில் இல்லைன்னா அதோட தொண்டை பகுதிகளில் வந்து சின்ன காயம் ஏற்பட்டு அதில் புண்ணு உருவாகி அப்புறம் அது ஸ்வெல்லிங் ஆகி அதுக்கப்புறம் அதுக்கு அஃபெக்ட் ஃபீவர் அண்ட் தென் எவ்ரி திங் வில் ஹேப்பன். ப்ராப்பராக வேக்சினேஷன் பண்ணலைன்னா அது இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அந்த கேட்டகரியில் தான் பாக்ஸ் வைரஸ், லம்பி ஸ்கின் டிசீஸ் வைரஸ். இப்போ இந்தியாவில் ஒரிசாவில் இது ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன ப்ராப்ளம் பண்ணோம் அப்படின்றது, முதல்ல அது ஒரு வீக்கத்தை உருவாக்கும், அதுக்கு பிறகு அதில் புண்ணு உருவாகும், அப்புறம் அவங்களுக்கு லைக் ஃபீவர் அண்ட் தென் மில்க் ப்ரொடக்ஷனை டவுன் பண்ணும். இது வந்து கேட்டலுக்கு வந்து ரொம்ப பொவேனை வந்து ரொம்ப பாதிக்கும். அது ஆல் ஓவர் த வேர்ல்டு இட் வில் அஃபெக்ட் அப்படின்றதான். அதை நம்பி இருக்கக்கூடிய விவசாயிகளை பாதிக்கும். ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்காங்க, இது லைக் இது அஃபெக்ட் ஆகுறதுனால பெரிய அளவு பாதிப்பு இல்லை, 10% தான் வேர்ல்டுலேயே மிருகங்கள் சாகிறது. இருந்தாலும் இந்தியா போன்ற கண்ட்ரிஸ், புவர் கண்ட்ரிஸ் இது ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா வேக்சினேஷன் மெடிசின் கிடையாது, வேக்சின் இருக்குது. ஸோ அதை எடுத்துக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஸ்ப்ரெட் ஆகிற மஸ்கிட்டோஸ், ஃப்ளைஸ், டிக்ஸ் மூலமாக, சலைவா, இந்த கண்டாமினேட்டட் வாட்டர் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நோ மெடிசின், பட் வேக்சின் இருக்குது. ஸ்டெராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமரேட்டரிஸ் அப்படின்ற ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்குது, அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற சொல்லப்படுது. தென் வேர்ல்ட்ஸ் ஓல்டு கேவ் ஆர்ட். கேவ் ஆர்ட்னா உங்களுக்கு தெரியும், இட்ஸ் அ முரால் பெயிண்டிங். இது வந்து வேர்ல்டில் ரொம்ப ஓல்ட். இதை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க சுலாவெசி அப்படின்ற ஒரு ஏரியாவில், இந்தோனேஷியாவில். லியாங் தெடாங்கி கேவ் அப்படின்னு பேர். ரீசெண்டாக இதுக்கு முன்னாடி 43,000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவனை கண்டுபிடிச்சாங்க, இதே இடத்துல தான், இதே ஏரியாக்குள்ள தான். அப்புறம் இப்போ 45,500 வருஷம் முன்னாடி உள்ள பெயிண்டிங் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். இது வந்து பிக்கோட பெயிண்டிங். ஸோ அப்போ இருந்த கிட்ஸ் யாராக பண்ணாங்களா அப்படின்றதெல்லாம் தெரில. ஓகே, ப்ரீவியஸ் ஓல்டஸ்ட் பெயிண்டிங் வந்து 43,900. அதுவும் பிக்கோட கேட்டகரி, மேனோட கேட்டகரிக்கு எல்லாம் இருந்தது சொல்லப்படுது. இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, ஜஸ்ட் நோ தேட். இதெல்லாம் எவிடன்சஸ். அப்போ முரால் பெயிண்டிங் இம்பார்ட்டன்ட் இந்தியன் சைடில். முரால்னா அவங்களுக்கு சுவத்தில் வரையக்கூடியது, லைக் பாறைகளில் வரையக்கூடியது, இதெல்லாமே முரால் பெயிண்டிங். அதில் ஃப்ரெஸ்கோ பெயிண்டிங் அப்படின்னா நேச்சுரல் டைஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் நம்ம படிச்சிருக்கோம். மெயின்லி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வி ஹேவிங் கேவ் பெயிண்டிங்ஸ். அஜந்தா கேவ், எல்லோரா, எலிஃபண்டா கேவ்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட். புத்திஸ்டோட படங்கள் இருக்கும். அப்புறம் உங்களுக்கு ஃப்ளைம் அப்ஸ்பாராக இருக்கும் அந்த புத்திஸ்ட் கேவ் அஜந்தா ஏரியாவில். எல்லோரா வந்து உங்களுக்கு தெரியும், தெர் இஸ் அ மோனோலித்திக் எக்ஸவேஷன், கைலாஷநாத் டெம்பிள். அந்த மோனோலித்திக் ஒரு கல்லால் உருவாக்கப்பட்ட ஒரு கோயில் இருக்குது, ஒரு கல்லை குடஞ்சி உருவாக்கப்பட்ட கோயில், அவுரங்காபாத் டிஸ்ட்ரிக்டில். அப்புறம் அங்கேயும் பெயிண்டிங்ஸ் இருக்குது. தென் எலிஃபண்டானா கேவ்லேயும் தெர் இஸ் 7 caves, அங்கேயும் பெயிண்டிங்ஸ் இருக்குது. எல்லாமே புத்தா. கைலாஷநாத்தில் வந்து ஹிந்து ஓரியன்ட் வரும், அஜந்தாவில் புத்தா வரும், எலிஃபண்டாவில் வரும். அதே மாதிரி பிம்பேத்கா, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓல்டஸ்ட் பெயிண்டிங்ஸ் இன் இந்தியா. இதெல்லாம் ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் வி ஸ்டடிட், ஸோ கோ அண்ட் ரிவைஸ் இட். தென் 11th நியூஸ், இந்தியாஸோட பொட்டன்ஷியல் டு இன்க்ரீஸ் சீரல் எக்ஸ்போர்ட். சீரல் அப்படின்னா நம்ம இந்தியாவில் வீட் சீரல் கேட்டகரி வரும், ரைஸ் கேட்டகரியும் சீரல் கேட்டகரி தான். யூஎஸோட டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்தியாவோட எக்ஸ்போர்ட் அதிகமாகும் ஃப்யூச்சரில், இப்போ அதிகமாகிருக்கு அப்படின்றது. அது காரணம் சைனா தான் வேர்ல்டு லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ரைஸ், நம்ம செகண்ட் தான். வீட்டும் மற்ற கண்ட்ரிஸ் அதிகம். நம்ம லைக் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக இருந்தாலும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது கிடையாது, ரொம்ப கம்மி. அது காரணம் என்னென்னா நம்மளோட டொமஸ்டிக் நீடுக்காக. இப்போ நம்மக்கிட்ட சர்ப்ளஸாக இருந்துச்சு, ஸ்டாக் பைலிங் அதிகமாக இருந்துச்சு. அதன் மூலமாக தான் நம்ம இன்றைக்கி கோவிட்-19 டைம் பீரியடில் நிறைய ஃப்ரீ ரேஷன்ஸ் கொடுத்தோம். அது உதாரணத்துக்கு சொல்லலாம். இப்போ சைனாவை என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்டாக் பைலிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய கண்ட்ரிஸ் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்லாம் ஸ்டாக் பைலிங் ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களுக்கு ஃபியூச்சருக்கு தேவைக்கு சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்தியாவோட டிமாண்ட் அதிகமாகுது. இந்தியாவோட வீட்டோட டிமாண்டும் ரைஸோட டிமாண்டும் வேர்ல்டு மார்க்கெட்டில் அதிகமாகுது. ஸோ அதனால தான் இப்போ டிமாண்ட் லைக் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 1.8 million tons against 1 million ton in the last year, ஜூன் கேட்டகரியில் 2020-21. அது இன்க்ரீஸ் இன் ரைஸ் எக்ஸ்போர்ட் எடுத்துன்னா 14.4 million tons 2020. லாஸ்ட்டு 2 years கம்பேர் பண்ணும்போது இது அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது.
தென் காசஸ் ஆஃப் ரைஸ் இன் ரைஸ் எக்ஸ்போர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு சொன்ன ட்ராட்ஸ். இப்போது நம்ம ஈக்குவலாக ரைஸ் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய சைனா ஒன்று, இன்னொன்று நம்ம, அப்புறம் தாய்லாந்து, வியட்நாம் கண்ட்ரிஸ் எல்லாமே, சைனா சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் எல்லாமே ரைஸ் ப்ரொடக்ஷன் கண்ட்ரிஸ், பிலிப்பைன்ஸ் எல்லாமே. ஸோ இங்கே பயங்கரமான ட்ராட்ஸ் இருக்குது, மழைகள் அதிகமாக இல்லாததுனால அங்கே ரைஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இந்தியாவோட ரைஸ் டிமாண்ட் இன் பங்களாதேஷாக இருக்கட்டும், பாகிஸ்தானாக இருக்கட்டும், பக்கத்தில் இருக்கக்கூடிய நெய்பரிங் கண்ட்ரிஸ், அது ஒரு ரீசன். தென் பொட்டன்ஷியல் சேலஞ்சஸ் டு ரைஸ் த எக்ஸ்போர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணாலும் பெரிய அளவு லாபம் எல்லாம் இல்லை. இல்லைனா எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு நம்மளோட ப்ராடக்ட் வந்து காம்படேட்டிவாக இல்லை. காம்படேட்டிவ் இன் த சென்ஸ் வெளி மார்க்கெட்டுக்கு கூட ஈக்குவலாக காம்படேட்டிவ் பண்ணணும். அந்த அளவுக்கு நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து எஃபெக்டிவாக இல்லை. அது காரணம் நம்ம கொடுக்கக்கூடிய எம்எஸ்பி, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். ஸோ அதனால் வெளி ஆட்கள் நம்ம பொருட்களை ரொம்ப வாங்க மாட்டேங்கிறாங்க. ஸோ வெரி பேர்டனாக இருக்குது அப்படின்றது. ஸோ தென் சிக்னிஃபிகன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்தியாவோட ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு, விவசாயிகளுக்கு அதிகமான இன்கம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எக்ஸ்போர்ட் அதிகமாக சீரியல்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா வீட், பேடி, சொர்க்கம், தென் மில்லட், பார்லி, மைஸ் எல்லாமே வந்து லைக் நம்ம இங்கேருந்து இம்பார்ட்டன்ட் சீரியல்ஸ் இந்தியாவில். இதில் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கேட்டகரி வீட் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். பேடியை கம்பேர் பண்ணும்போது முன்னாடி வீட்டும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதில்ல டொமஸ்டிக் நீட்ஸுக்காக, ஆனால் இப்போ எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு காரணம் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கிறது. ஸோ மேஜர் டெஸ்டினேஷன் வீட், நேபாள், பங்களாதேஷ், இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. கொஸ்டின்ஸ் கேன் பி ஆஸ்ட். Then Supreme Court's view on pollution in Yamuna. Yamunaவோட pollution, Yamuna is the right to life, இல்லைனா லைக் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வாட்டர் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்துருந்தாங்க. லிவிங் ஸ்டேட்டஸ், லிவிங் வாட்டர் ஸ்டேட்டஸ் அப்படின்ற கேட்ட அப்படின்னா அந்த தண்ணி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் த லைஃப் ஆஃப் த பீப்புள் ஹூ ஆர் லிவிங் இன் தி யமுனா. உத்தரகாண்ட் ஏரியாலலாம் அந்த இது வந்து உத்தரகாண்ட் ஹைகோர்ட் தான் அந்த ஆர்டரை கொடுத்தாங்க. அப்போ அந்த தண்ணி வந்து பொல்யூட் பண்ணப்படக்கூடாது. ஆனால் அது ஒரு ஸ்டேட்டில் மட்டும் இல்லை, பல ஸ்டேட்ஸில் போகுது. அப்போது டெல்லியில் ப்ராப்ளம் இல்லை, உத்தரகாண்டில், யூபியிலலாம் அது ரொம்ப பொல்யூட்டட் ஆகுது பிகாஸ் ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸ். அப்போ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏன் ஆர்டர் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த சீவேஜ் இதெல்லாம் லைக் இண்டஸ்ட்ரியல் எஃப்யூலன்ஸ் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணுறது, ரீசைக்ளிங் பண்ணி அதை ப்ராப்பராக கடலில் கொண்டு போய் இல்லைனா இந்த தண்ணியில் கொண்டு போய் சேர்க்குறது, இல்லைனா தண்ணியில் விடக்கூடாது. ஸோ அதை மானிட்டர் பண்ணக்கூடிய அந்த சீவரேஜ் பிளான்ஸ் எல்லாம் உருவாக்குறது யாரோட பொறுப்பு அப்படின்னா முனிசிபாலிட்டிஸ். நம்மளோட 243 ஆர்டிக்கிள் W அடிப்படையில் முனிசிபாலிட்டி லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டில் 6th ஐட்டம் 12th ஷெட்யூலில் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். தட் இஸ் பப்ளிக் ஹெல்த், சானிடேஷன், கன்சர்வன்சி, சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். யாருக்கு அதிகாரம்னா இட்ஸ் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் தான் அதிகாரம். அப்போ அங்கே இருக்கக்கூடிய முனிசிபாலிட்டிஸ் வந்து ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் லிவிங் வாட்டர் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஆர்டிகிள் 21 அடிப்படையில் ரைட் டு லைஃப் அப்படின்ற கேட்டகரிலையும் இது வருது. ஸோ லிவிங் வித் க்ளீன் வாட்டர் நம்ம இன்ஃபர்ட் அண்ட் கன்ஃபர்ட் ரைட்ஸில் படித்தோம். க்ளீன் சரௌண்டிங், ஏர் ப்ராப்பராக இருக்கணும், அதில் வாட்டரும் வந்து க்ளீன் வாட்டராக இருக்கணும், சானிடைஸ்ட் வாட்டராக இருக்கணும் அப்படின்றது அதன் அடிப்படையில் தான் இப்போ ஆர்டர் கொடுத்துருக்கேன். தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். சரியா, இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கலாம் பை யுவர் ஓன். அப்புறம் அமோனியாவோட இன்க்ரீஸ் அதிகமாக இருக்குது பிகாஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் அவுட்லெட்ஸ். அதில் பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் மெஷர் பண்ணும்போது நமக்கு தெரிய வரும். பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட்னா என்னது? எவ்வளோ தண்ணி பொல்யூட்டடாக இருக்கோ அந்த அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவோட டிமாண்ட் ஃபார் ஆக்சிஜன் அதிகமாக இருக்குது. ஏன்னா பாக்டீரியா இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பிரேக் டவுன் ஆஃப் தி வேஸ்ட். அப்போது வேஸ்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா பாக்டீரியாவும் பிரேக் டவுன் அதிகமாகும். அப்போ அது பிரேக் டவுன் அதிகம். நீங்கள் மலை ஏறும்போது எப்படி மூச்சு வாங்குதோ அதிகமான ஆக்சிஜன் உங்களுக்கு தேவைப்படுமோ அதே மாதிரி தான் அதுவும். அப்போது இந்த பிரேக் டவுனுக்காக அதிகமான ஆக்சிஜன் டிமாண்ட் இருக்கும். அப்போ ஆக்சிஜன் டிமாண்ட் அதிகமாக இருக்கிறத வச்சு வி கேன் ஐடென்டிஃபை வெதர் இட் இஸ் அ பொல்யூட்டட் வாட்டர் ஆர் நாட் பொல்யூட்டட் வாட்டர் அப்படின்றது மேக்ஸிமம் அப்படி தான் மெஷர் பண்ணுவாங்க. அது யமுனாவை பொறுத்த வரைக்கும் அதிகமாக தான் இருக்குது அப்படின்ற மானிஃபை. யமுனாவோட ஒரிஜினேஷன் உங்களுக்கு தெரியணும். யமுனோத்ரி கிளேஷியர் இன் உத்தரகாண்ட் இந்த ஏரியாவில் ஒரிஜினேட் ஆகுது, அது உங்களுக்கு தெரியும். அப்புறம் அது எந்தெந்த ஏரியாவில் கடந்து போகுது. ஸோ இதோட ட்ரிபியூட்ரிஸ் சம்பல், சிந்த், பேட்வா, கென், டான்ஸ், ஹிண்டன் இம்பார்ட்டன்ட், டான்ஸ் எல்லாம் வேணாம். கென், பேட்வா நம்ம ரீசெண்டாக இன்டர்லிங்கிங் ப்ராஜெக்ட்ஸ் கூட பார்த்தோம் லாஸ்ட் 2-3 days முன்னாடி.
தென் 13th நியூஸ் ட்ரம்போட இம்பீச்மெண்ட் ப்ராசஸ். இப்போ செகண்ட் வாட்டி அவரை இம்பீச்மெண்ட் பண்ணுற ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா 6 months கேப் ஆயிடுச்சு அது போன வாட்டி பண்ணி. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா அவர் கலவரத்தை தூண்டுறதுக்கான இன்சைட்மெண்ட் ஆஃப் வயலன்ஸ் அப்படின்ற கேட்டகரியில் மெயினாக அங்கே ட்ரேசன் லைக் நம்பிக்கை துரோகம் பண்ணுறது அண்ட் தென் பிரைபரி ஆர் அதர் ஹை கிரைம்ஸ் இந்த கேட்டகரியில். இப்போ ஹை கிரைம்ஸ் அப்படின்ற கேட்டகரியில் தான் அவர் கொடுத்துருக்காங்க. அது யார் பண்ண முடியும் அப்படின்னா இந்தியாவோட நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இந்தியாவோட, ஏன்னா இப்போ யூஎஸை வச்சு கம்பேர் பண்ணியிருந்தேன். இப்போ ரீசெண்டாக உள்ள கொஸ்டின்ஸில் கூட அந்த மாதிரி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் மெயின்ஸில். நான் ஃபுல்லாக பார்க்கல, இருந்தாலும் நீங்கள் கொஸ்டின்ஸை பார்த்துக்கோங்க. லைக் திஸ் இயர் கொஸ்டின், திஸ் இயர்னா லாஸ்ட் இயர் 2020 கொஸ்டின் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் லைக் கம்பேரிசன் கொடுத்துருந்தாங்க. யூஎஸ் ரிலேட்டடாக ஏதோ ஒன்று கேட்டிருந்தாங்க. ஸோ அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா ஹையஸ்ட் டெமோக்ரஸிக் கண்ட்ரியில் நம்ம 2 பேரும் நமக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் கேட்பாங்க. ஹவு இந்தியாவோட இம்பீச்மெண்ட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அமெரிக்காவோட இம்பீச்மெண்ட் அப்படின்னா இந்தியாவோட இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் தெரியும் பிரசிடென்ட்டோட. அமெரிக்காவோட பிரசிடென்ட் தெரில அப்படின்னா ஹவு யூ வில் ஆன்சர் இட். ஸோ யூ ஹவ் டு கம்பேர் வைல் ஸ்டடிங். ஸோ நான் முதல்ல அமெரிக்காவோட பிரசிடென்ட்டோட இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் பை திஸ் டயக்ராம் வி கேன் ஸ்டடி, இல்லைன்னா ஒரு மைண்ட் மேப் மூலமாக பார்த்துக்கலாம். ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் 2 ஹவுஸ் இருக்காங்க, செனட்டர்ஸ் அப்புறம் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ். செனட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தே ஆர் லைக் நாட் டைரக்ட்லி அப்பாயிண்டட் ஆர் டைரக்ட்லி எலெக்டட். உங்களுக்கு பெரிய பெரிய டெலிகேட்ஸ் பீப்புள், எஜுகேட்டட் பீப்புள் தான் அங்கே இருப்பாங்க. மற்றவங்க எல்லாமே எலெக்டட் கேட்டகரியில் வருவாங்க. ஸோ ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவில் தான் இதை முன்மொழிய முடியும், இந்த ரெசல்யூஷனை எடுக்க முடியும். அவங்க வந்து இதை மூவ் பண்ணலாம். மூவ் பண்ணதுக்கு பிறகு 51% அப்படின்னா சிம்பிள் மெஜாரிட்டி ஓட்டு, பாதிக்கு மேலே 1% ஓட்டு இருந்துச்சுன்னா அங்கே அது பாஸ் ஆகும் இம்பீச்மெண்ட் ப்ராசஸ். அங்கே பாஸ் ஆயிருச்சு அப்படின்னா இம்பீச்மெண்ட் ஆயிருச்சு, எடுத்தாச்சு, ப்ரொசீடிங் எடுத்தாச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் செனட்டர்ஸ் கிட்ட போகும்போது நமக்கு நடக்கிற மாதிரி தே வில் ஆக்ட் அஸ் அன் இன்வெஸ்டிகேஷன். அப்போ நமக்கு ஹவுஸை இன்வெஸ்டிகேட் பண்ணால் அங்கே ஹவுஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணாது, சுப்ரீம் கோர்ட் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் அமெரிக்கா தான் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுவார். அவருக்கு ஒரு டீம் இருக்கும். அதில் ட்ரம்ப் போயிட்டு டிஃபெண்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா லாயரை வச்சு டிஃபெண்ட் பண்ணிக்கலாம், நான் தப்பு பண்ணலை அப்படின்றது. சப்போஸ் அவர் தப்பு பண்ணியிருக்காருன்னு ப்ரூவ் பண்ணப்பட்டா, இப்போ செனட்டர்ஸே அவருக்கு எதிராக தான் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. இப்போ அங்கே ப்ரூவ் பண்ணப்பட்டா அங்கேயும் 2/3 மெஜாரிட்டி, 67 2/3 மெஜாரிட்டிக்கு மேலே 2/3க்கு மேலே ஓட்டிங் இருக்கணும். அங்கே அது பாஸ் பண்ணப்பட்டால் ட்ரம்ப் இல்லை அமெரிக்காவோட பிரசிடென்ட் ஸ்டாண்ட்ஸ் இம்பீச். இது வரைக்கும் கிட்டத்தட்ட 3-4 பிரசிடென்ட் மேலே, கிளின்டன் மேலே எடுத்திருக்காங்க. இது வரைக்கும் யாருமே இம்பீச் பண்ணது கிடையாது ஆஃபீஸை விட்டு. ஹிஸ்டாரிக்கலாக இவருக்கு தான் 2வது வாட்டி இம்பீச்மெண்ட் நடக்குது. ப்ளஸ் ரிமூவ் பண்ணப்பட்டால் இவர் தான் ஃபஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது சொல்லப்படுது. இப்போ இந்தியாவோட லைக் அவரோட டேர்மும் 20ஆம் தேதியோட முடியும், இந்த 20யோட. தென் வை தே ஆர் கோயிங் ஃபார் இம்பீச்மெண்ட், தென் அது அமெரிக்காவுக்கு தான் தலைக்குனியை ஏற்படுத்தும். பட் தே ஆர் மூவிங். இந்தியாவோட இம்பீச்மெண்ட் ப்ராசஸை சொல்லுங்கள். இந்தியாவோட அண்டர் ஆர்டிகிள் 61 த பிரசிடென்ட் கேன் பி இம்பீச். நமக்கு வந்து ட்ரேசன் அப்படி பிரைபரி அப்படின்றதுல கான்ஸ்டியூஷனை வயலேட் பண்ணாலே யூ கேன் மேக் ஃபார், அதில் எந்த டெஃபினிஷனும் சொல்லப்படலை, சரியா? ஸோ இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு 1/4 மெம்பர்ஸ் ஆஃப் எய்தர் ஹவுஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அங்கே ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ், நமக்கு இங்கே எய்தர் ஹவுஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஸோ லோக்சபா, ராஜ்யசபா இனிஷியேட் பண்ணுறதுக்கு 1/4 மெம்பர்ஸோட சப்போர்ட் வேணும். அண்ட் தென் இனிஷியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி 14 days ப்ரேயர் வந்து அவருக்கு சொல்லணும், வி ஆர் கோயிங் டு டூ தி இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்றது. இதெல்லாம் முடிஞ்சு ஸ்பீக்கர் ஆர் சேர்மேன் அப்ரூவ் பண்ணியாச்சுன்னா அந்த இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் வில் ஸ்டார்ட். இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகி ஃபர்ஸ்ட் ஹவுஸில் 2/3 மெஜாரிட்டி அது பாஸ் ஆயிருச்சு அப்படின்னா இட் வில் கோ டு த நெக்ஸ்ட் ஹவுஸ். அது ராஜ்யசபானா ஃபர்ஸ்ட் ஹவுஸ்னா லோக்சபானா ராஜ்யசபா போகும். அங்கே அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னா செகண்ட் ஹவுஸ் வில் ஆக்ட் அஸ் அன் இன்வெஸ்டிகேட்டிங் ஹவுஸ் இன் த சென்ஸ் தே வில் அப்பாயிண்ட் லைக் இன்வெஸ்டிகேஷன் கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க வெதர் த மேட்டர் இஸ் ராங் ஆர் கரெக்ட் அப்படின்றது. அப்போ அதில் பிரசிடென்ட் அவரை டிஃபெண்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா அட்டார்னி ஜெனரல், இல்லைனா அவருக்கு தெரிஞ்சவங்கள வச்சு அவருக்கு ஃபேவரான பர்சன்ஸ் வச்சு அவரை டிஃபெண்ட் பண்ணிக்கலாம். அதுவும் அங்கேயும் அவர் வந்து லைக் தப்பு பண்ணியிருக்கான்னு ப்ரூவ் பண்ணப்பட்டால் அதே ஹவுஸில் எந்த ஹவுஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிச்சோ அந்த ஹவுஸ் வந்து ரெசல்யூஷனை மூவ் பண்ணுவாங்க. மூவ் பண்ணும்போது அங்கேயும் 2/3 மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணப்பட்டால் then the like president stands impeached. That is more important. அமெரிக்காவோட சொல்லிட்டேன், இந்தியாவோட சொல்லியிருக்கேன். இனி நீங்கள் தான் படிக்கணும் அதை டிஃப்ரென்சியேஷனை பற்றி. ஸோ ஒரு டேப்லர் காலம் போட்டு இப்போ லைக் 2 எழுதி வச்சிங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ பீப்புள் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். ஸோ that's all about today's and yesterday's current affairs. Tomorrow there is a holiday, then Monday we will see the remaining. Okay? So thanks a lot for joining with us.